ஸ்டாப்பாக கொல்லிமலை அடிவாரம் போக போகிறோம். கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர் பக்கம் வருது. ஹாய் ரூம் தெரிய அலைஞ்சிருக்கோம். ரூம் எதுவும் கிடைக்கல. வாட்டர் பாக்ஸ் பார்த்து தான் போக போகிறோம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தனாவலாக்கர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ரைடு போக போகிறோம். அது ரைடு போக போகிறோம் அப்படின்றதுலேயே ஒரே குஷி ஆயிடுச்சு நமக்கு. ரொம்ப நாளாச்சா இந்த ட்ரிப். இந்த ரைடு எதுக்காகனா ஒரு நம்ம ஃப்யூச்சரில் கொஞ்ச நாளில் ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணுறோம். அந்த ட்ரிப்புக்கான ஐடியாஸ் பேசலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நாங்கள் போகிறோம். அந்த ட்ரிப்பு தெரியல போய் பேசுவோம். பேசிவிட்டு அதுக்காக தான் போகிறது. முக்கியமாக லாங் ட்ரிப் அது 2 மாதம் கழிச்சு போகிற மாதிரி. அதுக்கான ட்ரிப்பை பேசிவிட்டு அப்படியே போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறத தான் ஐடியா. ரொம்ப நாள் ஆச்சு ரைடு போயிருந்தேன். இப்போ அதுக்கு தான் கிளம்புறோம். சரி ஓகே கைஸ், சரி வாங்க போகலாம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, மற்றெல்லாம் நான் சொல்கிறேன் அப்புறம். சரி ஓகே வாங்க வீடியோக்கு. அப்புறம் வீடியோக்கு பயமே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, 10 பேர் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க. அது மட்டும் நம்ம இன்ஸ்டாகிராம் வச்சு ஃபாலோ பண்ணுங்க, வீட்ஸில் வரும். சரி வாங்க. நம்ம ஃப்ரெண்டை பிக்கப் பண்ண வந்தோம். திருப்பூர் ரைடர்ஸ் பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ ஆல்ரெடி 2 பேர் வந்து சேலத்துலேருந்து நம்ம தங்கவேலு ப்ளஸ் வந்து கீர்த்தி ஆல்ரெடி பழைய ரைடில் பார்த்துருப்பீங்க. அவங்க அங்கே இருக்காங்க. அவங்க நேராக வந்து கொல்லிமலை அடிவாரத்துக்கே வந்துடுவாங்க. நாங்கள் இப்போ வந்து நாங்கள் நான் ஸ்டாப்பாக கொல்லிமலை அடிவாரம் போக போகிறோம். கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர் பக்கம் வருது. சரி வாங்க அப்படியே போவோம். இப்போது நாய்ஸ் எவ்வளோ வந்து தெரியல. அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருக்கேன். இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு 160 கிலோமீட்டர் கொண்டு எடுத்துருக்கேன். 156 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது. இப்போ நானும் திருப்பூர் வரைக்கும் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக மைக் வேலை செய்யலை, அதனால தான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியதாக போச்சு. நான் ரொம்ப நாள் எடுக்கல, ரொம்ப நாள் விளாக் எதுவுமே பண்ணுறது இல்லையா, அதனால் அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நிறையா பேசணும்னு நினச்சதுனால பேச முடியல. வெளியே போகாததுக்காரனா அந்த பட்ஜெட் ப்ராப்ளம் தான். அது போக கொஞ்சம் கமிட்மெண்ட் நிறைய ஆயிடுச்சு. பையன் வீட்டில் இருக்கேன். ஸோ பையனை ஸ்கூலுக்கு போகிற அப்படி இப்படி வர்றது எல்லாமே இருக்குங்க. நம்மளால் எல்லாத்தையுமே வெளியே போக முடியறதில்ல. முடிஞ்சாலும் ட்ரை பண்ணுறேங்க வீடியோ போகிறேன். அண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் லடாக் போகிறோம். அது லடாக்கான பிளானிங் வந்து இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். போகிற வழி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா வந்து மைக் இல்லைங்கிறது ஒரு பெரிய ட்ராபேக் போச்சு. அதனால தான் சரி வாங்க வீடியோ பார்ப்போம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கொல்லிமலை அடிவாரம் வந்துட்டோம். எங்கள் பசங்களுக்காக வெயிட்டிங். இங்கே இருக்காங்க. இங்கே க்ரௌடு இருக்கியா? ஹாய் ஹாய் வாங்க. டயர் மாற்றணுக்கு அது சூப்பராக இருக்குது. இவங்ககிட்ட எக்ஸ்போர்ட்ஸில் வந்தாங்க. வியூ பாருங்க, சரியான கிளைமேட். ஆனால் அப்போது சூப்பராக இருக்குது. சரி வாங்க அப்படியே மேலே போயிட்டே போவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 70 ஹேர்பிட் என்னமோ சம்திங் இருக்குது. 70 ஹேர்பிட் இருக்குது. ரொம்ப ஷார்ட் டைமில் இந்த வந்து எப்படி சொல்கிறது, இந்த ஹேர்பிட் வந்துடும். ரொம்ப ஷார்ட் டைமில் வந்துடும். அதனால ரொம்ப மோசமான ரோடுங்கிறது, அதனால இது சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் 70 பெண்டு. ரொம்ப ஷார்ட் டைமில் குட்டி குட்டியாக இருக்கும் பெண்டு. அதுக்காக மேப்லேயே உங்களுக்கு இவ்வளோ தெரியுதா அப்படி காட்டுதுங்க. வளைஞ்சு 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 காட்டுது. உடனே கொல்லிமலை மாதிரி சோலாவை தான் வந்தேன். அவன் நம்ம ஜாராவில் வந்தேன். ஜாரா குட்டி அது இருக்கிறதே இல்லை பாவம். அது உரமணிக்கு வச்சுட்டு கிட்டத்தட்ட கொஞ்சம் மேலே வந்திருக்கோம். வண்டி நிற்காமல் வருது, காதெல்லாம் அடைச்சிக்கிச்சு. இப்போது மேலேருந்து இந்த வியூ பாயிண்ட் பாருங்கள். இது வந்து நம்ம நாமக்கலோட வியூ நினைக்கிறோம். அப்பெல்லாம் தெரியலையோ, கீழே ஃபுல்லாக நாமக்கல். அங்கே ஃபுல்லாக வெயிலாக தெரியுது. இப்போல்லாம் இருட்டுக்கு ரொம்ப டைம் ஆகுதுலாம், 7 மணிக்கு நல்லா ஆகுது அந்த இடம் இது. சரி எங்கள் பசங்க வர்றாங்களே, வர்றதுக்கு வெயிட் பண்ணி சூப்பராக இருக்குது. மேலே வேறு லெவலில் ரசிச்சு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? நம்ம வந்து ரைடு போகாமல் இருக்கவும் நினச்சே அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக போயிடுது. நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம வந்து அந்த லாங் ரைடு போகிறதுக்காக மீட்டிங்கு போட்டதே அதுக்கு லாங் ரைடு போகிறோம். அதை பற்றி எப்படி பேசு வேணுமெல்லாம் பேசுகிறதுக்காக இப்போ மீட்டிங்கு நாங்கள் வந்து
வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு இப்போ தான் வர்றாங்க மெதுவாக. சரி அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். அந்த மாதிரி இருக்கா சூரிய ஒளி அந்த இடத்துல பூரா அப்படியே கீழே ரிஃப்ளெக்ட் ஆகிருது. மேகம் மறைச்ச பாதி வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. இதான் வண்டி திரும்புறது. இந்த கொல்லிமலை செம்மேடு வந்துட்டோம். ரூம் தெரிய அலைஞ்சிருப்போம். ரூம் எதுவும் கிடைக்கல. கிடச்சி ரூமே விட்டு போட்டு வந்துட்டோம். போயிட்டு வெளியே ஆக்சுவலாக இன்றைக்கி டேட் 15. இங்கே வந்து மத்தியானத்துலேருந்து கரண்ட் இல்லாமல் கொல்லிமலை எங்கேயுமே என்ன ப்ராப்ளம் தெரியல. அதனால் ரூம் கிடைக்க கஷ்டம். கரண்ட் இல்லாமல் ரூமில் இருக்க முடியாது. அதனால தான் சரி ரூம் தெரியறதுக்கு அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு ரூமே ஒரு கடை 7 Hills ஹோட்டல்னு சொல்லி ஒரு கடை இருக்குது. அங்கே வந்து கொண்டு போய் சாப்பிட்டு போகலான்னு சொல்லி சாப்பிட்டு ஃபைனலி கைஸ் நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். ரூம் பார்த்தீங்கன்னா பிகே ரெசார்ட்னு சொல்லி இங்கே செம்மேடில். லொக்கேஷன் வந்து நான் காலையில் சொல்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் காலையில் எடுத்துக்க தெரியும். பிகே ரெசார்ட் சொல்லி செம்மேட்லேருந்து கொஞ்சம் காலையில் லொக்கேஷன் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி ஃபைனல் ரூமுக்கு வந்துட்டோம். ரூம் ஓகே தான். டபுள் பெட்டு கொஞ்சம் பேசணும். ரேட்டு பேசி தான் கை பண்ணுவாங்க. கை பண்ண மாட்டாங்க. அங்கே போய் நாங்கள் கிட்டத்தட்ட 3 ரூபா பக்கம் சொன்னாங்க. 4 ரூபா சொல்லி 3 ரூபா பண்ணாங்க. மறுபடியும் பழைய ஆளுக்கு வந்து இங்கே தங்கினாங்க. அதனால் நாங்கள் தங்கி மறுபடியும் அதுக்காக தான் இங்கே வந்தோம் அப்படின்னு சொன்னது காட்டி அப்படின்னு சொல்லி 2000 பண்ணாங்க. இப்போ 2000 அந்த ரூம் 4 பேரில் 5-6 பேர் தாராளமாக படுக்கலாம். 4 பேர் பட்டு ரூமு தான். ரூம் ஓகே இருங்க. டாய்லெட் டாய்லெட்லாம் ஓகே தான். சூப்பராக இருக்குது. நீட்டாக இருக்குது. அட்டாச்சோட இன்னொரு பக்கம் போனோம். அங்கே வந்து அட்டாச்சு இல்லை, வெளியே வந்து இருக்கணும். எல்லா பக்கம் ஒரே ரூம் தான். பட் ஓகே நல்லா இருக்கு. தங்கியாச்சு. இப்போ நைட் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். நைட்டு ஃபுல்லாக டிஸ்கஷன் இருக்குது. எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்க போகிறோம். மற்றது காலையில் சொல்கிறேன். சரி ஓகே கைஸ், குட் நைட். A little longer than a few minutes later. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். என் வீட்டில் இரவு அங்கே இரவா இல்லே பகலா எனக்கும் மயக்கம். நெஞ்சில் எந்தவோ நினைச்சு ஞாபகம் வரது. The next day. வணக்கம் நண்பர்களே, குட் மார்னிங். இன்றைக்கி 16ஆம் தேதி காலையில் கிட்டத்தட்ட மணி 8 ஆச்சு. லைக் குளிரில் பெருசாக இல்லை. அந்த விஷயத்துக்கு காற்று அடிக்கும்போது ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ நாங்கள் ஆகாயங்க நீர்வீழ்ச்சி போகிறோம். இங்கேருந்து ஒரு 13 கிலோமீட்டர். நைட் அங்கே தான் இருந்தோம். ஒரு மீண்டும் திரும்பி இங்கே வந்து ரூம் எடுத்தோம். நாங்கள் இதுதான் பிகே ஹோம்ஸ்க்கு நாங்கள் இருக்கிறது. இதோட கான்டாக்ட் வந்து ரூம் தர்றேன். அப்புறம் போகும்போது சொல்கிறேன். இப்போ வந்து ஆகாயங்க போகிறோம். சரி வாங்க போவோம். இப்போ குளிக்காத ஒரு ஐடியா. 2 வண்டியில் போகலாம். என் வண்டி எடுத்து வச்சேன்னா என் வண்டி மைலேஜ் கம்மி. அதுக்காக குரு வேற. சரி வாங்க போகலாம். செம குளருது. சூப்பராக இருக்கு. குளிர் தாங்க முடியல. வண்டி மேலே அடிக்குதா. நைட்டு போயிட்டு பிள்ளையெல்லாம் போகிறதுக்குதா போயிருக்கேன். பட் இந்த அளவுக்கு யார் போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா அரப்பள்ளீஸ்வரர் கோவில் பக்கத்தில் தான் அந்த அகை கங்கை இருக்குது. நம்ம அங்கே தான் போகிறோம். அருமையான கடை. இங்கேயே பாருங்க. அதாவது காஸ்டியூம் பாருங்க. ஒருத்தர் துண்டை பொத்திட்டு வர்றாரு. துண்டு நாங்கள் டீ குடிக்காக நிறுத்தின பிளேஸ் எப்படி இருக்கு? வேற மாதிரி இருக்கா? வேற மாதிரி. சரி ஓகே வாங்க ஒரு டீயாக போடுவோம். நானா கோயில்கிட்டே வந்துட்டோம். வரும்போது பைக்கில் இங்கே பார்க் பண்ண விட்டாங்க. பார்க் பண்ணி நடந்து வந்தேன். இந்த வாட்டி பரவாயில்ல, பைக்கிட்டே போயிடுச்சு.
காலையில் நேரத்தில் வந்தேன் காட்டி என்னவோ. அரப்பளீஸ்வரர் கோயில் ஃபேமஸான கோயிலுக்கு இதுதான் மெயின் கோயில். ரைட்டே சுற்றிட்டு வர்றாங்க. நம்ம சரிப்பா ப்ரோ வழிமா வச்சுட்டாங்க. கோயில் இங்கேயும் அங்கெல்லாம் போகிறீங்க. நம்ம போகிறது இங்கே வரனா மெயின் ஸ்பாட் வந்து ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ். இப்போ அங்கே தான் போக போகிறோம். அதுக்காக தான் மெயினாக வந்தது. இப்போ இறங்கியாவது கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் ஆகி போகுது. இறங்குறதுக்கு மட்டும் இறங்குறதுக்கு ஒரு 1/2 hour, ஏறதுக்கு ஒரு 1 hour ஆகும். அதுக்காக தான் வந்திருக்கோம். சரி வாங்க உள்ளே போவோம். பெர் பர்சன் வந்து 30 ரூபா. ரைட்ண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. அண்ணன் பார்த்தீங்கன்னா காத்தடிக்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. காற்று நேற்று சரி இந்த ஒரு வாரமே நல்லா காத்தாமா. நேற்று அடித்த காற்றுல மெயின் லைனில் எங்கேயோ கரண்ட் கம்பு விழுந்து மழை விழுந்து லைனே இல்லை. கிட்டத்தட்ட கொல்லிமலையில் மேக்ஸிமம் அந்த யூபிஎஸ்சி கிடத்ததோ எங்கேயும் வேறு கருவும் கிடக்குது. கொல்லிமலையை நைட்டு நாங்கள் வரும்போது இன்னும் கரண்ட் இல்லையா. லாஸ்ட் டைம் வந்தப்போல 3-4 நாள் கரண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. நிறைய பக்கம் போர் போட்டிருக்காண்டி தண்ணி அது அவங்க சோர்ஸாக இருக்குது. தண்ணி தான் ரொம்ப சிரமப்பட்டு நான் பேசி டீ குடிச்சதா அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்லிட்டு இருந்தாப்புல. நான் ஆல்ரெடி இங்கே வந்திருக்கேன், கொல்லிகல்ஸ் வந்திருக்கேன். நானும் தான் வந்திருக்கேன். ஆனால் அப்போவே எனக்கு கொஞ்சம் வருமா லாஸ்ட் டைம் வரும்போது அப்போ நான் ஒரு பிகினர். அப்போலாம் பெருசாக இந்த ஐடியாவும் கிடையாது. வந்தோமா போனோமா அது நான் சோலோவாக வந்தேன். இந்த வாட்டியெல்லாம் குரூப்பாக வந்து கட்டி ஜாலியாக இருக்குது, ஃபன்னாக இருக்குது. இதனால் வரைக்கும் நான் போன வரையில் எந்த ஒரு ஃபால்ஸ்லையும் குளிச்சது இல்லை. ஃபஸ்ட் டைம் குளிக்க போகிறது இந்த ஃபால்ஸ் தான். ஜட்டியோட குளிக்க போகிறோம். சட்டியில் 20 வேண்டு கூட குளிப்பேன். சட்டி போட்டே பார்த்துக்கங்க. ஆய் வருதுங்க. இது வேற. இவங்க 2 வார்த்தையும் எல்லாம் பார்த்துக்கங்க. சிரிச்சமாக இருக்கு. ஆமாம் எல்லாரும் சிரிச்சமாக தான் இருக்கும். சரி வரும்போது அவங்க இது தெரியும். பேச்சாடா பேசுன கொஞ்சம் பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீ இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. இது தக்கடத்தை போட்டு வர்றாரு விழுந்ததுலேருந்து. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் வியூ பாயிண்ட் இது தெரியல. இந்த உலகம் ஒரு நாள் என்னை பார்த்து பெருமைப்படும். ஆஹா படுறாங்க. ஏறும்போது தெரியும் ஒரு நாத்தம் கதறுவாரு. சரியா இருக்குது வியூ பாயிண்ட். அடாடாடாடா இங்கே சிம்மன்சி தப்பிச்சு நம்ம கூட வந்துருச்சு. பார்த்துக்கு வந்துட்டோம். இன்னொரு 500 மீட்டருக்கு அந்த பக்கம். कितने किलोमीटर பையாங்கணும் பையாம நீங்க எல்லாம் 2 கிலோமீட்டர்னு சொல்லுங்க. சரியா? ரெடி ரெடி. இன்னும் कितना किलोमीटर भैया? 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர் எத்தனை பக்கையா கொண்டுருவ? 2 கிலோமீட்டர். வாட்டர் ஃபால்ஸ் நம்ம கண்ணில் பட்டுச்சு. கிட்ட வந்துட்டோம். பாருங்க உடம்பு ஒரே இருக்காது. அந்த மாதிரி கஷ்டம் தெரியல எனக்கு. போன வாட்டி தனியாக வரும்போது கஷ்டப்பட்டேன். இந்த வாட்டி ஜாலியாக வந்து கேட்டு தெரியல எனக்கு பெருசாக. ஃபால்ஸ் தெரியுது காய். கிட்ட வந்துட்டோம். வர தடம்லாம் பாருங்க எப்படி இருக்குங்க. இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு வர்றது ஒர்த்து தான் ப்ரோ. சார்லுக்கு வேறு கிடைக்குது ப்ரோ. ஏன் சொல்கிறேன்னா இப்போ வாட்டர் ஃபால்ஸுக்கு மனது தப்பு கிடையாது. 4 மணி நேரத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். அது எதுக்காக வரோன்னா இதுக்காகத்தான் வரோம். எப்படி இருக்குது இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நடந்து வர்றது இதுக்காக தானே ப்ரோ. ஒர்த்து கிட்ட போய்